இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு டிஓஎல் சர்க்கிட், அதாவது டிரெக்ட் ஆன்லைன் சர்க்கிட் நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது பிஎல்சியை பயன்படுத்தி இந்த சர்க்கிட்டை நாங்கள் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் நேரடியாக வீடியோவுக்கு போவோம். பிஎல்சியை நாங்கள் சூஸ் பண்ணி போட்டோம். நாங்கள் போன வீடியோவில் நான் பார்த்தேன் எப்படி ஒரு பிஎல்சியை நாங்கள் சூஸ் பண்ணுறது, அந்த மாடல் நம்பர், சிபியூ நம்பர், சீரியல் நம்பர் எல்லா விஷயத்தையும் கவனித்து நாங்கள் எப்படி ஒரு பிஎல்சியை செலக்ட் பண்ணுறதுன்ற விஷயத்தை நாங்கள் போன வீடியோவில் நாங்கள் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு பிஎல்சியில் நாங்கள் எப்படி டிஓஎல் சர்க்கிட் செய்கிறதுன்றதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ரைட், இப்போ இதுதான் அந்த நெட்வொர்க் இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இது எங்களுக்கு பிஎல்சி நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த நெட்வொர்க் இடத்துல நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ப்ரோக்ராம் நாங்கள் இப்போ எழுத போகிறோம். ரைட், இப்போ லெடர் டயக்ராம். ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு நார்மலி ஓப்பன் சுவிட்ச் எங்களுக்கு தேவை, ஏனென்றால் நாங்கள் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அப்போ மோட்டருக்குரிய அவுட்புட், ரைட், அந்த மோட்டருக்குரிய செக்ஷனை நாங்கள் கொண்டு போவோம். இப்போ நாங்கள் இதுக்கு கொடுப்போம் வளமை போல் இன்புட்டுக்கு நாங்கள் I0.0 சொல்லி கொடுப்போம் ஒரு சிக்னல், ஒரு அட்ரஸ். அடுத்தது அவுட்புட்டுக்கு நாங்கள் ஒரு அட்ரஸ் கொடுப்போம், Q0.0 ஒரு அட்ரஸை கொடுப்போம். இப்போ இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அட்ரஸஸ் தான் இருக்குது, ஆனால் எங்களுக்கு நேம் தேவை. இப்போ இது என்ன, இந்த Q0110 சொல்கிறது, சாரி I0.0ன்றது என்ன, இந்த ஐடென்டிஃபிகேஷன் எங்களுக்கு தேவை. இந்த டக் 1 சொல்லி தான் இருக்குது. அப்போ நாங்கள் இதில் ஒரு பேர் கொடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இதில் பாருங்கள் பிஎல்சி டக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அப்போ இதில் பிஎல்சி டக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி இதில் ஷோ ஆல் டக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஷீட்ஸ் ஒன்று வரும். இப்போ இந்த ஷீட்டில் நீங்கள் என்ன செய்யலாம், பேரை கொடுக்கலாம். இப்போ இதில் டக் 1ன்றது நான் என்ன செய்ய போகிறேன், அதில் I0.0 சாரி I0.0 தானே. அப்போ அதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஸ்டார்ட்ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன், ஸ்டார்ட். ரைட், இப்போ இந்த Q0.0ன்றது நான் என்ன செய்ய போகிறேன், அவுட்புட். அப்போ அதை நான் என்ன செய்ய போகிறேன், மோட்டர் என்று சொல்லி நான் கொடுக்குறேன். ரைட், இப்போ அது பேர் நாங்கள் வச்சாச்சு. இப்போ நாங்கள் ப்ரோக்ராமுக்கு போகும் பாருங்கள், அங்கே நான் பேர் கொடுத்தோன்னே இதில் ஸ்டார்ட்ன்ட்டு வந்துடுது, அதில் மோட்டர்ன்னு சொல்லியும் வந்துடுது. இப்போ நார்மலாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நார்மலாக நான் இந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணி போட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். நான் புஷ் பண்ணல பயன்படுத்தி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகும், இந்த மோட்டர் வேலை செய்யும். ஆனால் நான் புஷ் பண்ண எடுத்துட்டேன்னு சொன்னால் இந்த மோட்டர் ஆஃப் ஆகிடும். இப்போ எனக்கு இது கண்டினியூஸாக வேலை செய்ய வேணும். ரைட், கண்டினியூஸாக நான் ஒருக்கா ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னு சொன்னால், புஷ் பண்ண ஒருக்கா ப்ரெஸ் பண்ணினேன்னு சொன்னால் இது ஒன்றாக வேணும், மோட்டர் ஒன்றில் இருக்க வேணும். அதே நேரம் நான் புஷ் பண்ண எடுத்தாலும் வேலை செய்து கொண்டு இருக்க வேணும். நாங்கள் இன்னும் ஒரு நார்மலி ஓப்பன் கண்டாக்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவோம். இப்போ இதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுப்போம். இதுக்கு என்ன அட்ரஸை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொன்னால், இந்த Q0.0ன்ற அட்ரஸை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏனென்றால் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் எங்களுக்கு வேலை செய்ய வேணும். அதே நேரம் கண்டினியூஸ் நான் இதை எடுத்தாலும், கையை எடுத்தாலும் இது வேலை செய்கிறதுக்கு நாங்கள் இதில் இருக்கிற ஒரு இதுக்குள்ளே இருக்கிற ஒரு லூப் வந்துட்டு நாங்கள் பயன்படுத்தி இந்த மோட்டர் ரன் பண்ண போகிறோம். ரைட், அப்போ இதுக்கு நாங்கள் கொடுப்போம் Q0.0. ரைட், மோட்டர்ன்ற சிக்னல் வந்து எங்களுக்கு இதுக்கு வந்துடுச்சு. அப்போ இதை நான் செய்கிறேன் கொண்டு இங்கே லிங்க் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்படியே விட்டால் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் பார்ப்போம். ரைட், இப்போ இதை நான் என்ன செய்கிறேன், இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி போட்டு நான் என்ன செய்கிறேன், சரியாக இருக்குதான்னு சொல்லி நான் இருக்க செக் பண்ணி பார்ப்போம். ரைட், லோட் பண்ணுவோம். ரைட், மானிட்டர். இப்போ பாருங்கள், இதை நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்டார்ட் என்ற பட்டனை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கை எடுத்துட்டேன். இப்போ சிக்னல் இதுக்குள்ளால போகுது, இது லட்சிங் ஆகுது. ரைட், லட்சிங் ஆகிட்டுது. ஆனால் எனக்கு என்ன செய்ய முடியலை, ஆஃப் செய்ய முடியலை. ரைட், இது கண்டினியூஸாக வேலை செய்து கொண்டே இருக்குது. இந்த ஸ்டார்ட்டை நான் கொடுக்குறேன், ஸ்டார்ட் ஆகிட்டுது, ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்குது. ஆனால் ஆஃப் பண்ண முடியுதில்லை. இப்போ எனக்கு என்ன தேவைன்னு சொன்னால், இதை நான் ஆஃப் பண்ணுறதுக்கு, நிப்பாட்டுறதுக்கு, இந்த மோட்டர் வேலை செய்து கொண்டிருக்கு தான். இப்போ நான் ஸ்டார்ட்ன்ட்டு கொடுத்தால் அது இந்த மோட்டர் ரன் பண்ணுது. நான் கையை எடுத்துட்டேன்னு சொன்னால், அந்த புஷ் பட்டனை கையை எடுத்துட்டேன்னு சொன்னால், அதாவது I0.0 புஷ் பட்டனை நான் விட்டுட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்குள்ளால் இந்த ஒரு லூப் கொண்டு போகுது. அப்போ இதைத்தான் சொல்கிறது செல்ஃப் ஹோல்டிங் லட்சிங். ரைட்,
அப்போ இதுதான் எங்களுக்கு அந்த டிஓஎல் டிரெக்ட் ஆன்லைன் சர்க்கிட் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறது. இப்போ எங்களுக்கு நாங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப், இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு செட்டப் எங்களுக்கு தேவை. அதுக்கு தான் நாங்கள் என்ன பாவிக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு நார்மலி க்ளோஸ்ட் கண்டாக்ட் ஒன்றை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலி க்ளோஸ்ட் கண்டாக்ட் ஒன்றை யூஸ் பண்ண போகிறோம். இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுக்கு ஒரு அட்ரஸை நாங்கள் கொடுப்போம். I0.1 I0.1 என்ற அட்ரஸை நான் கொடுக்குறேன். ரைட். இப்போ இதில் நான் போய் என்ன செய்ய போகிறேன், டெக்கில் போகிறேன். டெக்குக்கு நான் இந்த அட்ரஸுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்டாப் பண்ண பேரை நான் கொடுக்குறேன். ரைட். ஸ்டாப். ரைட். ஓகே. இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் திருப்பி ப்ரோக்ராமுக்கு போவோம். சரி, இப்போ எனக்கு I0.0 நான் ப்ரெஸ் பண்ண சொன்னால் ஸ்டார்ட் ஆகும். I0.1 நான் ப்ரெஸ் பண்ணி சொன்னால் ஸ்டாப் ஆகும் இந்த மோட்டர். அதே நேரம் எனக்கு நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் எனக்கு இப்போ கண்டினியூஸாக இதுக்குள்ளால லூப் ஆக போகுது. இந்த க்ளோஸ் கண்டாக்டுக்குள்ளாலையும் அப்படியே போய் லூப் ஆகி இந்த மோட்டர் கண்டினியூஸாக வேலை செய்ய போகுது. எனக்கு நிப்பாட்ட வேணும்னு சொன்னால் நான் இந்த I0.1 என்ற அட்ரஸில் நான் அந்த புஷ் பட்டனை நான் என்ன செய்கிறேன், ப்ரெஸ் பண்ணினேன்னு சொன்னால், அது ஓப்பன் பண்ணி விட்டேன்னு சொன்னால் எனக்கு இந்த மோட்டர் நிப்பாட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் லோட் அண்ட் நான் இப்போ மானிட்டர் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரைட். இப்போ நான் ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷன் தான் ரன்னில் இருக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னால் இப்போ I0.1 இந்த I0.1ன்றதை புஷ் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணினேன்னு சொன்னால் எனக்கு இந்த மோட்டர் நிப்பாட்டியாச்சு. சரி, அப்போ நான் I0.1ன்றதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த I0.0ன்ற புஷ் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். மோட்டர் ரன் ஆகிட்டுது. ரைட். மோட்டர் ரன் ஆகுது. இப்போ நான் இந்த இதை வந்து இந்த புஷ் பட்டனை வந்து நிப்பாட்டுறேன், இந்த கை எடுக்கிறேன். ரைட். கை எடுத்த பிறகு இது ஆஃப் ஆகிடுது. இதுக்கு இங்கால போகிற சப்ளை நின்றுடுது. இப்போ இதுக்குள்ளால சப்ளை போகுது. ரைட். இந்த Q0 அந்த லூப்புக்குள்ளால சப்ளை போய் இந்த மோட்டருக்கு போகுது. இப்போ நான் இந்த மோட்டரை நிப்பாட்ட வேணும்னு சொன்னால் இந்த I0.1 புஷ் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணினேன்னு சொன்னால் இந்த மோட்டரை நான் நிப்பாட்டலாம். ரைட். எங்க ரைட். இப்போ இந்த செல்ஃப் ஹோல்டிங் என்ற சர்க்கிட் நாங்கள் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ரைட். டர்ன் ஆன், கண்டினியூஸாக வேலை செய்து ஸ்டாப். இப்போ இதில் நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, எங்களுக்கு மோட்டர் வேலை செய்யுது. இந்த மோட்டர் வேலை செய்தால் எங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் வேலை செய்ய வேணும். சரி, இப்போ இண்டிகேட்டர் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் இதில் இன்னும் ஒரு இன்னும் ஒரு நெட்வொர்க்கில் இன்னும் ஒரு சர்க்கிட் ஒன்று நாங்கள் செய்யலாம். ரைட். இப்படி ஒன்றை போட்டுட்டு இந்த அவுட்புட்டை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தோம்னா இப்படி வரும். இதுக்கு நான் அட்ரஸ் ஒன்றை போடுவோம். Q0.1 என்ற அட்ரஸை போடுவோம். இதுக்கு நான் Q0.0. சரி, ஏன் இந்த மோட்டர் வேலை செய்துன்றதை அடையாளப்படுத்துறதுக்கு தானே இந்த இண்டிகேட்டர். சரி, அப்போ இந்த இண்டிகேட்டர், அதாவது இப்போ இதை ஒன் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த சிக்னலை கொண்டு வந்து கொடுக்குறேன். அதே நேரம் Q0.1 என்ற அவுட்புட்டை நான் எடுக்கிறேன் எங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது மோட்டர் வேலை செய்தா இல்லையான்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த Q0.1 என்ற கனெக்ஷனை நான் எடுக்கிறேன். சரி, அப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம், ஒருக்கா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ரைட். லோட். ஓகே, இப்போ மானிட்டர் பண்ணுவோம். ரைட். இப்போ எங்களுக்கு இப்போ நெட்வொர்க் ஆக்டிவ் ஆகிட்டுது. இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது இப்போ ஸ்டார்ட் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட். இப்போ எனக்கு இந்த மோட்டர் வேலை செய்யுது, இந்த இண்டிகேட்டரும் எனக்கு வேலை செய்யுது. சரி, அப்போ நான் இந்த மோட்டர் வேலை செய்யுதுன்னு சொன்னால் எனக்கு இந்த இண்டிகேட்டரை வச்சு நான் என்ன செய்யலாம், அடையாளப்படுத்தி கொள்ளலாம். ரைட். இப்போ எனக்கு இந்த செக்ஷனுக்குள்ள இப்போ இந்த மோட்டர் வந்து வேலை செய்யுதா இல்லையா, சில வேளை
நான் நிப்பாட்டி வச்சிருக்கலாம். இந்த மோட்டர் எனக்கு இப்போ ஆன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நான் நிப்பாட்டி வச்சிருக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையால அது ட்ரிப் ஆகி இருந்திருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு இண்டிகேஷன் ஒன்று தேவை. ஏதாவது ஒரு அதை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் ஒன்று எனக்கு தேவை. இப்போ இது வந்து மோட்டர் வேலை செய்தான்றத, அதாவது ஆன் இண்டிகேட்டர் என்ன, நாங்கள் இப்போ இதுக்கு ஒரு பேரண்டை கொடுப்போம். ரைட், இப்போ இதில் போயிட்டு நாங்கள் டேக் 1க்கு நாங்கள் கொடுப்போம். ஓகே, மோட்டர் ஆன் இண்டிகேட்டர். இப்போ எனக்கு இந்த மோட்டர் சில வேளை இந்த மோட்டர் ஏதாவது பிரச்சனையில் ஆஃப் பண்ணி நான் வச்சுருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ட்ரிப் ஆகி இருந்திருக்கலாம். அது எனக்கு அடையாளப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு செட்டப் ஒன்று தேவை. அப்போ நான் என்ன செய்கிறேன், நார்மலி க்ளோஸ் கண்டாக்ட் ஒன்று நான் கொண்டு வரேன். அது நேரம் எனக்கு இன்னொரு அவுட்புட்டும் ஒன்று கொண்டு வரேன் நான் இதில், எனக்கு அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு. சரி, அப்போ இதில் நான் அட்ரஸை இதுக்கு ஒரு அட்ரஸை நான் கொடுக்குறேன். Q0.2 நான் எடுப்போம். ரைட் ஹேண்டில் 1 எடுத்துகிட்டு 0 எடுத்துட்டோம், 1 எடுத்துட்டோம், 2 நாங்கள் எடுப்போம். இதுக்கு நான் அட்ரஸ் கொடுக்க எனக்கு இந்த மோட்டர் தானே வேலை செய்யாமல் போனால் எனக்கு அடையாளப்படுத்த வேணும். அப்போ இந்த அட்ரஸை தான் நான் கொண்டு வந்து என்ன செய்ய வேணும், இங்கே கொடுக்க வேணும். அப்போ Q0.0. ரைட், அப்போ அந்த மோட்டருண்ட சிக்னல் வந்து இங்கே வரப்போகுது. சரி, அப்போ இதுக்கு நான் ஒரு பேரை கொடுப்போம். டேக்ஸுக்கு போவோம். டேக் 2 என்ன, ஓகே, டேக் 2. இப்போ டேக் 2க்கு நான் ஒரு பேரை கொடுப்போம். ட்ரிப் இல்லைன்னு சொன்னால் ஓஃப். சரி, ட்ரிப் ஆகியிருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் எனக்கு அந்த மோட்டர் ஓஃப். ரைட், ட்ரிப் அல்லது ஓஃப் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு தரும். ரைட், அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுறேன். சரி, டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். லோட். ஓகே, மானிட்டர். ரைட், பாருங்க. இப்போ இந்த மோட்டர் எனக்கு நான் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணி இல்லை, ஃபங்க்ஷன் மோட்டரை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறேன், நான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லை இன்னும். அப்போ எனக்கு இந்த இண்டிகேட்டர் வேலை செய்தோன்னு இருக்குது இப்போ. சரி, இப்போ இது ட்ரிப்பை வேணுமெண்டுச்சுன்னா இன்னொரு இதை போட்டு இன்னொரு செட்டப்பை போட்டு நாங்கள் அதுக்கு அட்ரஸ் போட்டு நாங்கள் அதை ட்ரிப் பண்ணுறதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் இன்னொரு ப்ரோக்ராம் எழுதலாம். இன்னும் அது கூடிக்கொண்டு போகும் ப்ரோக்ராம் என்ன. அப்போ இது எங்களுக்கு காணும். அப்போ இது எங்களுக்கு அடையாளப்படுத்துது ட்ரிப் அல்லது ஆஃப் என்ற பொசிஷன் எங்களுக்கு காட்டுறதுக்கு, அந்த கண்டிஷன் எங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த Q0.2 என்ற அட்ரஸ் எங்களுக்கு அந்த அவுட்புட் எங்களுக்கு தரப்போகுது. சரி, அப்போ நான் இப்போ ஓன் பண்ணுறேன், அதாவது இப்போ I0.0ன்றதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த மோட்டரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணி போட்டேன். இப்போ எனக்கு இப்போ நான் இதில் ஸ்டார்ட் பண்ணி விட்ட உடனே எனக்கு இதுக்குள்ளால லூப் ஆகிட்டுது, இந்த மோட்டர் வேலை செஞ்சோன்னு இருக்குது. இந்த மோட்டர் வேலை செய்துன்றதை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த இண்டிகேட்டர் எனக்கு வேலை செய்யுது. ரைட், இந்த இண்டிகேட்டர் எனக்கு ரன் பண்ணி கொண்டு இருக்குது. அதே நேரம் நான் மோட்டர் ஆஃப் பண்ணி போட்டனோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ட்ரிப் ஆகிட்டுதோன்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு எனக்கு இந்த இண்டிகேட்டர் வேலை செய்யுது. ஸோ நன்றி உங்களோட ஆதரவுக்கு, தொடர்ந்தும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.